Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. அண்மை செய்தி. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு அனைத்து சமூகங்களையும் ஒருங்கிணைத்து கமிட்டி அமைத்து போட்டி நடத்த உத்தரவிட கோரிய வழக்கில் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை மதுரை மாவட்ட நிர்வாகம் மாநகராட்சி இணைந்து நடத்த எந்த தடையும் இல்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் மாரிசாமி வழங்கிட கேட்கலாம். வணக்கம் மாரிசாமி, செய்தி குறித்த விவரம். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு மதுரை மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய முதல் ஜல்லிக்கட்டு தை-திங்கள் முதல் நாள் அன்று இந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டை அனைத்து சமூகங்களையும் ஒருங்கிணைத்து ஒரு கமிட்டி அமைத்து இந்த போட்டியை நடத்த ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த உத்தரவிட வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கில் மதுரை மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சியும் இணைந்து மதுரை மாவட்டம் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த எந்த தடையும் விதிக்க முடியாது, அதற்கு எந்த தடையும் இல்லை. அந்த ஜல்லிக்கட்டு அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை மாவட்ட நிர்வாகமும் மதுரை மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சியும் இணைந்து நடத்த எந்த தடையும் இல்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியின் போது தனிநபர்கள் மாவட்ட நிர்வாகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட குழுவில் இல்லாதவர்களோ எந்த பிரச்சனையும் இடையூறும் செய்யக்கூடாது, மீறினால் அவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதுபோக அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியின் போது தனிநபர்களோ மாவட்ட நிர்வாகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட குழுவில் இல்லாதவர்களோ எந்த பிரச்சனையும் இடையூறும் செய்தால் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த மாவட்ட நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டிருக்கிறது. அது இந்த வழக்கின் பின்னணி பார்த்தோம்னால் மதுரை அவனியாபுரத்தை சேர்ந்த கல்யாண சுந்தரம் உள்ளிட்ட சிலர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனுவினை தாக்கல் செய்கிறார்கள். அதில் அவனியாபுரம் பல்வேறு சமூகத்தினர் வசிக்கிறார்கள். அவனியாபுரம் கிராமத்தில் இதில் குறிப்பிட்ட சமுதாயத்தினர் மட்டுமே ஜல்லிக்கட்டு நடத்துவதில் ஆதிக்கம் செலுத்துகின்றனர். இது தொடர்பான ஒரு வழக்கில் அனைத்து சமூகத்தினரையும் உள்ளடங்கிய குழு அமைக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டது. அலங்காநல்லூர் மற்றும் பாலமேட்டில் மதுரை மாவட்டத்தில் அலங்காநல்லூர் மற்றும் பாலமேட்டில் நடக்கும் ஜல்லிக்கட்டில் அனைத்து சமூகத்தினரையும் கொண்ட விழா கமிட்டியே ஜல்லிக்கட்டை நடத்துகிறது. அவனியாபுரத்தில் மட்டும் மாவட்ட நிர்வாகம் நடத்துகிறது. ஜனவரி 15 நடக்க உள்ள இந்த முதல் ஜல்லிக்கட்டு அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் அனைத்து சமூகத்தினரையும் கொண்ட குழு அமைத்து நடத்துமாறு உத்தரவிட வேண்டும் என கேட்டிருந்தார்கள். இந்த மனுவை ஏற்கனவே விசாரித்த நீதிமன்றம் அனைத்து சமூகத்தினரையும் ஒருங்கிணைந்து சமாதான கூட்டம் நடத்தி அறிக்கை அளிக்க வேண்டும் என உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து ஆர்டிஓ தலைமையில் சமாதான கூட்டம் நடந்தது. அனைத்து சமூகத்தையும் சேர்ந்த 98 பேர் பங்கேற்று சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை தவிர்த்திடும் வகையில் மாவட்ட நிர்வாகமே ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்துவதில் யாருக்கும் ஆட்சேபனை இல்லை என பெரும்பான்மையினர் கருத்து தெரிவித்ததால் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த அரசு அதிகாரிகள் கொண்ட குழுவும் ஆலோசனைகளை வழங்க அனைத்து சமூகத்தினரையும் கொண்ட ஆலோசனை குழுவும் அமைத்து ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த மாவட்ட நிர்வாகம் தயாராக உள்ளதாக கூறப்பட்டது. இந்த நிலையில் இந்த மனுவானது நீதிபதிகள் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் விஜயகுமார் ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தது. விசாரணை முடிந்து தீர்ப்பளித்த நீதிபதிகள் கடந்த ஆண்டை போலவே மதுரை மாவட்ட நிர்வாகமும் மதுரை மாநகராட்சியும் இணைந்து ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த எந்த தடையும் விதிக்க முடியாது, எந்த தடையும் இல்லை என தனது உத்தரவில் தெரிவித்திருக்கிறார்கள். அதுபோக அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியின் போது தனிநபர்களோ மாவட்ட நிர்வாகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட குழுவில் இல்லாதவர்களோ எந்த பிரச்சனை இடையூறுகள் செய்யக்கூடாது, மீறினால் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்திருக்கிறார்கள் நீதிபதிகள். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.